இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் என் நினைவிலிருந்து தூரமாகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். அல்லாஹ்வுடைய நினைவிலேயே மிகப்பெரிய நினைவு தொழுகை தான், இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்லும்போது லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, வணங்க தகுதியான என்னை தவிர யாரும் இல்லை, என்னையே வணங்கு மூசா, வ அக்கிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என் நினைவுக்காக தொழுகை நிலைநாட்டுங்கிறான். இப்போ அல்லாஹ்வுடைய நினைவிலேயே உயர்ந்த நினைவு தொழுகையா இருக்கும்போது அதை மறந்துட்டதுக்கு அப்புறம், அதை விட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் என் கூட யா அல்லாஹ் எனக்கு உதவி செய்யா அல்லாஹ், எனக்கு கஷ்டமா இருக்கியா அல்லாஹ், சிரமமா இருக்கியா அல்லாஹ், இருளா இருக்கியா அல்லான்னு சொல்லி கோடி முறை அல்லாஹ் அழைத்தாலும் அல்லாஹ்ட்ட இருந்து பதில் வராது. இப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையிலேயே மிகப்பெரிய தண்டனை அவனுடைய அன்புல அவனை விட்டு அல்லாஹ் தூரமாகிறது. அப்படி செய்யணுமா, அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகணுமா, ஒரே ஒரு செயலை செஞ்சுருங்க, அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாயிருவா. தொழுகை விட்டுருங்க. ஃபக்கத் கஃபர்.